ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் பன்னீர் டிக்கா பண்ண போகிறேங்க. அதை நான் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க. 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இது போல் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம், 2 ஸ்மால் டொமேட்டோ, 2 ஸ்மால் ஆனியன். ஸோ இப்போ இந்த கேப்சிகமை கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இது போல் பன்னீருக்கு ஏற்ற சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூபாக. ஸோ சேம் டொமேட்டோவும் உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனும் பன்னீருக்கு தகுந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலாலாம் என்னன்றதை பார்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் பவுலில் கர்டு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள் cumin பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் ட்ரை கசூரி மேத்தி பவுடர், நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணது, 1 கை கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணது, 1 டீஸ்பூன் சால்ட். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், எல்லா மசாலாவையும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பன்னீரை நல்லா கோட் பண்ணிடலாம் இந்த மசாலாவில். ஸோ நெக்ஸ்ட் கேப்சிகம் போட்டுக்கலாம். பன்னீர் உடையாம மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆனியன், ஃபைனலாக டொமேட்டோ போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே நல்ல ரெஸ்ட்டில் விட்டுடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பன்னீரை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன், வெஜிடபிள் தனியாக வச்சுருக்கேன். இப்போது இதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு பார்பிக்யூ ஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேப்சிகம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பன்னீர் பீஸ். இப்போ இந்த பன்னீரை நல்லா சென்டராக பார்த்து இன்சர்ட் பண்ணணுங்க. கொஞ்சம் அப்படி சைடில் போயிட்டா கூட நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது உடஞ்சி வந்துடும். ஸோ அதை பார்த்து இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ, அப்படி இன்பிட்வீன் பன்னீருக்கு இன்பிட்வீன் கேப்பில் வெஜிடபிள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டைட் பேக்காக இன்சர்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கேப் இருக்கணும். இப்போ நான் எடுத்த 200 கிராம் பன்னீருக்கு 5 ஸ்டிக்ஸ் வந்தது எனக்கு. 3 பன்னீர், வெஜிடபிள்ஸ், அது போல் 5 செட்ஸ் வந்தது எனக்கு. ஸோ இப்போ நம்ம இது மைக்ரோவேவில் பண்ண போகிறதில்ல, நம்ம தவாவில் தான் பண்ண போகிறோம். மைக்ரோவேவே இல்லாமல் நம்ம தவாலையும் பண்ணலான்றது தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். தவாலே சூப்பராக கூட பண்ணலாங்க, மைக்ரோவேவ் தான் இருக்கணும்னு கிடையாது, தவாலையும் பண்ணலான்றது தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். தவா சூடானதும் இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண அந்த ஸ்டிக்ஸை பேனில் வச்சிடலாம்.
லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ நீங்கள் ஹையில் வைக்க வேண்டாம், நமக்கு கை சுடும். அதுக்காக தான் ரொம்ப லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ஸ்டிக்கை நம்ம இடையில இடையில கொஞ்சம் அப்படியே திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணணும். ஸோ தவாலையும் பண்ணலாம், சூப்பர் டேஸ்ட்டாக வருங்க. ஸோ இன் பிட்வீன் கேப்பில் நம்ம மெல்டட் பட்டரும் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் நல்ல ஃப்ரை ஆனதும் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது ஃபைனலாக இப்போ இது நல்லா குக் ஆனதும் ஃபைனலாக நம்ம ஒரு ஃபயரில் சும்மா அப்படி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி காமிச்சு சர்வ் பண்ணலாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நல்லா இதை குக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ஃபயரில் அப்படி காமிச்சு சர்வ் பண்ணலாங்க. ஸோ இது நல்லா இப்போ குக் ஆயிடுச்சு. நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஃபயரில் இது அப்படி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், சும்மா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக தான் இப்படி காமிச்சு சர்வ் பண்ணிடலாம். எல்லா ஸ்டிக்ஸும் இது போல் காமிச்சு வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. டெஃபினட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் செஞ்ச இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்டார்டராகவும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். குழந்தைங்க டெஃபினட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்ல டேஸ்டியாக வந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். என்னோட குரோஷி சேனலில் நான் கீ செயின் பேட்டர்ன் ஆரம்பிச்சிருக்கேங்க, பட்டர்ஃப்ளை கீ செயின். அதையும் போய் பார்த்து உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ, பாய்.